கம் ஆன் டைம் வா ஓகே ஃபர்ஸ்ட் நானே நெக்ஸ்ட் நீ தைரியமா ஏறி குதிங்க பாஸ். ஜம்ப் ஓகே கேட் திறந்தானே இருக்கு அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன அது வந்து பாஸ் போதும் நிறுத்து எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு சுத்த சொதப்பல் சொதப்பல் நான் இல்ல எல்லாம் நீங்க போற பிளான் பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான் இது பெட்ரூம் இது ஹால் இது பூஜை ரூம் இதான் பாத்ரூம் வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு சரி காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற அந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும் அதுல வலிக்கு விழுந்துராம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா? சூப்பர். டேய் நீ கெடுக்க வரல நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ் கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம் சொன்னது செஞ்சா போதும் கிளம்பு. ஓகே பாஸ் வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே பத்திக்காத. டேய் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும் பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல என் அத்தை. டேய் ஈட்டி என்ன பண்ணுவானா காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான் கருப்பு கரைச்சி எங்க அத்தை பலார் நிறைவாங்க ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான் இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும். லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும் எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. ஐ புடவை இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது அந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட் அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர் அவனுக்கு இப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுமே சேர்த்து ஓட்டிட்டு போயிடும் போல இருக்குதா? பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்ள அத்தை நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய் வந்தேன். அவங்க ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா அந்த படுபா வேற கூட இருக்கா எங்க அத்தைக்கு என்னாச்சோ அத்தை 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 விடாதீங்க ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்ள இப்போ நீங்க கீழ நான் மேல. ஆமா எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலைய காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளைய கிட்ட சொல்ற கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா யோ லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் போடுறா போடுறா கீழ. ஆமா இங்க இவ்வளவு அமளி தும்மி நடக்குது இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி எங்கப்பா செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற
வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல? கூட ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி என்ன மோசம், பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு ஒரே வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வை. குருவே, சபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்பிள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பண்ணமாக்கிட்டானே. என்ன சாப்பாடுங்கற கும்பாங்குத்து குத்திட்டாயா? இத பாரு, இந்த சமையல் பண்ண ஆள நம்ம வீட்டுல உடனே சமையல்காரனை சேர்த்து. சமையல் காரன் இல்ல தலைவா, சமையல் காரி. இஸ் இட்? ஏமா இங்க கொஞ்சம் வாமா. பாத்தீங்களா குரு, அன்னைக்கு கோயிலுக்குள்ள புது கடையை காலி பண்ணதுக்கு அப்புறமும் என்ன தைரியம் இருந்தா ஊரை விட்டு ஓடாம உள்ளூருக்குள்ளே ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏத்தம்மா செமையா. வாங்க. என்ன குருவே பழைக்கிற உன்ன? ஆடா அங்க என்னப்பா பேச்சு? டேய் மாப்பிள்ளை இங்க வாடா. சொல்லுங்க தலைவா. இது பாரு, பாக்குறதுக்கு தான் சமயக்காரி மாதிரி இருப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான். அரிசி முட்டை சக்கரை முட்டை ஒன்ன விட மாட்டான். நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை பொழைக்க விடாம ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எங்க குருவி ஆச்சு பேசுற ஒன்ன. ஐயா வேணா ஐயா வேணா. ஒரு பொம்பளை கிட்ட போய் எல்லாம் பண்றீங்க. நீ ஒரு ஆம்பளையா? ஐயா ஐயா விட்டுடியா. உனக்கு அக்கா தங்கச்சிகளே இல்லையா? நீ யாரு கூட பொறுக்கலையா? ஐயோ குரு, ஆரம்பத்துல இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வாரத்தை சொல்லிருங்க, போட்டு தள்ளிடுறேன். ஆனா இவளை எல்லாம் மொத்தமா போட்டா பொசுக்கிற போய் சேர்ந்துருவா. இவளை எல்லாம் இன்ச்சா இன்ஸ்டால்மெண்ட்ல சாகடிக்கும். ஆமா, நம்ம ஊருக்கே போயிடலாம். குழந்தைய கூட்டிட்டு நீங்களும் அம்மாவும் சிவகாசிக்கு போயிருங்கப்பா. நான் நினைச்சதை முடிக்காம இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் கையாடலா? யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததே உங்க ஒய்ஃப் தான். இதெல்லாம் உன் பணக்காரத்தவரோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உள்ள தள்ளுறதுக்கே 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ண. அதையும் பாத்துடலாண்டி. அவகிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ராத்திரியோட ராத்திரியா மாப்பிளை ஜாமீன்ல எடுத்து மறுநாள் காலையில மண்டபத்துக்குள் நுழைஞ்சப்ப இனிமே எனக்கு உனக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கிற உறவே அத்து போச்சுடி. பணம் இருக்கு கொழுப்பட தாண்டி இப்படி எல்லாம் ஆடுறீங்க. இத பாரு, அடிக்கிற காத்து மாத்தி அடிக்கும். நானும் பணக்காரனாக மாவளை கூட நடுத்தரவுல கூட வந்து நிறுத்த விட்டு பொழைச்சு காட்டுறாங்கிற வைராகியத்துல அந்த ஊரை விட்டு வெளியே வந்தா. சோத்துக்கு வழி இல்லாம லோலோன்னு ராஜபாளையத்துல அலைஞ்சு கடைசியில நம்ம மந்திரி கிட்ட செட்டில் ஆன. அவர் அப்பப்ப கொடுத்த கட்டிங் பணத்தை வட்டிக்கு விட்டு இன்னைக்கு சந்து பொந்து இண்டு எடுக்கல ராஜபாளையத்துல ஏன் ராஜாங்கம் தான் நடக்குது. பரதேசியா இருக்கிறப்ப கண்டுக்காம விட்டவங்க
இப்ப பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் பாசாங்கிற பேர்ல கம் போட்டு ஒட்டிக்கலான்னு வந்திருக்காங்க. நீங்க கவலை விடுங்க குரு. நைட்டோ நைட்டா அவங்களை அடிச்சு வீட்டை காலி பண்ணி இந்த ஊரோட்டே துரத்திடுறேன். ஆனா அந்த கருவு முடிச்சு ஈரவன் கை மேல எனக்கு தெரியும்டா. அவங்கள ஏன் கண்ணு முன்னாடி இதே ஊர்ல பிச்சை எடுக்க வைப்பேன். அத பார்க்காம நான் விட மாட்டேன் அவனை. வணக்கம் காலு. எஸ். மார்க்கெட்ல வட்டி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் நீ எவ்வளவு என்ன உள்குத்து குத்துன? காலு, உங்க செருப்பே நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா எங்க இருந்தோ வந்தவன தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. அங்கதான்டா தமிழை இழிச்ச வாயின்னு நிரூபிக்கிறான். அவனை பத்த வைக்கிறதுக்கு பதிலா சுருட்டு பத்த வை. சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு உங்க ட்ரெஸ்ஸ போட்டு உங்களை மாதிரியே சுருட்ட குடிச்சு உங்களை என்ன மாதிரி அள்ளக்கையாக்க விட மாட்டான். ஜாக்கிரதை. என்னடா இது? கால் ட்ரெஸ் நீ எடுத்து போட்டா நீ அவராயிர முடியுமா? டேய், நான் தாட்ட வேலைக்கு சேர்ந்தது படிப்படியா முன்னேறதுக்கு இல்ல. லிப்ட்ல ஏறணுமா, 7வது மாடிக்கு போனோமா, வானத்தை தொட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் கூடவே இருந்து அவர் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு குருவ சிஷ்யனாக்கி நான் குருவாரதான் என்னோட ஆம்பிஷன். வட்டியை கொடுத்து இந்த ஊரே வளைச்சிட்டு இருக்கிற நம்ம குருவை ஒரே ஒரு குட்டியை காட்டி மொத்தமா நான் கவுக்க போறேன். இந்த சிஷ்யனோட ஆட்டத்தை பொறுத்து என் வாழ்க்கையில ஒரு மின்சாரம் போல வந்த நீங்களே எனக்கு ஒரு சம்சாரத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. செட்டப்பா? உங்களை புரோக்கர் வேலை பார்க்க சொல்லல. தெரியாதா? பொண்ணை நான் பாத்துட்டேன். நீங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, தாலி கட்டிடுறேன். குருவே, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பதிவிரத. மொத்தத்துல அவன் நாளும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல, என்ன? அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இத வாரி அணைச்சு பக்கனே வர வைக்கிறது குடும்பம் வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. நல்லது ஒரு குடும்பம். வாங்க வாங்க என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே, அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள வாங்க. ஒண்ண வர சொல்லாமே. உலக நாயகி குரு, பொண்ண வர சொல்லிட்டு விளக்கைய பொசுக்கு நினைக்கிறீங்க? பரவ குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி புட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு, குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்சா என்ன ஆவே? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியுமா? This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன். ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊதி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும் பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ திஷா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. இப்ப நீ எங்கயாவது வெளிய வேலைக்கு போனன்னு வச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சிட்டு இருந்தா வேற யாராச்சும் வந்து விளையாண்டு போயிருவா. வாழ்க்கை நேரே நசு போயிடும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி.
என்ன பண்ணுங்க. பழக்க வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதா? ஆமா. உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? சம்பந்தி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருப்பா. 2 பேர்ல யார் முதல்ல எந்திரிக்கிறீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை. இல்லையா மாப்பிள்ளை? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கு போல இருக்கு. வாங்கப்பா போலாம். சாரி காமெடி. கம் ஆன். ஓகே. கொஞ்சம் நில்லுங்க. 3ஆவதா ஒரு தீர்க்கா. அவ திருநெல்வேலி அக்ரஹாரத்துல பிறந்தவ. ஜெகஜால கில்லாடி. அவ மகடிக்கு மயங்காத பாம்பே. தங்கச்சி ஏன் தங்கச்சி இப்படி எல்லாம் ஆபாசமா ஆடுற? கேபி குருமூர்த்தி சன் ஆப் கலியமூர்த்தி இவருக்கு சொந்தமான ராஜபாளைய மேட்டுத்தோப்பில் உள்ள 50 ஏக்கரா நிலத்தை ஏலியன்ஸ் கம்பெனிக்கு விற்பதற்காக தனது சுய நினைவுடனும் முழு மன விருப்பத்துடனும் எழுதி கொடுக்கும் கிரைய ஒப்பந்த பத்திரம். ஓகே சார். இதுல 20 லட்சம் அட்வான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துறோம் சார். காலே காலே உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. வக்கீல் நோட்டீஸ்? எனக்கு வேண்டாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது. பிரிச்சு படுறா. குருமூர்த்தி சன் ஆப் கலியமூர்த்தி அவர்களுக்கு மகாலட்சுமி ஒய்ஃப் ஆப் குருமூர்த்தி சொத்து சம்பந்தமாக சட்டப்படி அனுப்பும் வக்கீல் நோட்டீஸ். உங்களது மனைவி உங்கள் மீது கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் கேட்பதால் தீர்ப்பு வரும் வரை அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு. உங்களது மகள் புவனா டாக்டர் ஆப் குருமூர்த்தி மைனராக இருக்கும் பட்சத்தில் மேற்படி சரத்துக்களை விற்பதற்கோ அடமான வைப்பதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கடி நடக்கும். நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திப்போம். சாரி சார், உங்க சொத்துல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல அதை சரி பண்ணுங்க, மத்தத அப்புறம் பார்க்கலாம். சார் இதெல்லாம் சுயமா சொந்தமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி சார். சார் பிள்ளை கூட உங்க சொந்த பிள்ளை தான் சார். பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துட்டதால கோர்ட்ல சட்டம் மட்டும் தான் சார் பேசும். அதனால சார் காலே ஒய்ஃபை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிடலாமே. சூப்பர் ஐடியாமா, முடிச்சிடலாம் இல்ல? நானு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கலான்னு பார்த்தவள சரிப்பட்டு வராது போல இருக்க. ஒரே அடிய டிக்கெட் வாங்கிருக்க. டேய் வாங்கடா. குரு எங்க அறக்க பறக்க போறாங்க? அன்னைக்கு நீ சொன்னதே கரெக்ட். வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டா என்னது? அதனாலதான் ஆளுகளை அனுப்பிச்சு அவளை போட்டு தர சொல்லிட்டேன். குரு அன்னைக்கு பட்டாசு ஃபேக்டரி நீங்க எரிச்சப்போ அவ உங்க எதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் கோயில் அவ கடை போட்டால அப்பதான் தெரிஞ்சது அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவன். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல அவ கதையை சொன்னீங்களே அப்பதான் தெரிஞ்சது அவ ஒரு கொலைகாரி. உங்க தங்கச்சி சாவு காரணமா இருந்த அவளை அணு அணுவா சித்திரவதை பண்றது தப்பு. மொத்தமா ஒரே போடு. அவ போனத்தோட வர அதுதான் என் குருவுக்கு இந்த சிஷ்யந்தர காணிக்கை. உனக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு. நம்மளால அடிக்கிற டேய் அவனை உயிரோட விடாதீங்கடா.
சேம் சைடு கோல் போட்ட? அவன் யார்? நீ யார கொல்ல நினைச்சியோ அவங்களோட ஒரே தம்பி. बरोल में वार्ड हॉस्पिटल। बैठिए। मीटर डाल दीजिए। जरूरत नहीं मैडम। क्यों? सुनिए, इसका गाड़ी नहीं तो दूसरा गाड़ी देखिए। ठीक है। हेलो, गड़बड़ का कोई बात नहीं। मैं प्रेग्नेंट लेडी से पैसा नहीं लेते। என்னங்க இவரு பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவர் வண்டியிலே போயிடலாமே. போலாம். ஏங்க நம்ம ஊர் பாட்டியா நீங்க? நீங்க தமிழா? ஆமாங்க, சிவகாசி. சிவகாசியா? உங்க அப்பா அம்மா? இந்த மகாலட்சுமி பட்டாஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அதோட ஓனர் பையன் தான் நானு. மகாலட்சுமி தம்பியாடி? ஆமாங்க. சின்ன வயசுலயே அக்கா பண்ண தப்புக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டு பாம்பே ஓடி வந்துட்டேன். நீ அவசரப்பட்டுட்ட. தப்பு பண்ணது உங்கல்ல. நான் தான். விளையாட்டுக்காக நான் பண்ண தப்புல அக்காவும் தம்பியும் இப்படி பிரிஞ்சிட்டீங்களே. அதை விடுங்க. அக்கா எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சுல? நல்லா இருக்காங்கல்ல? கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா நல்லா இல்ல. கூட பிறந்தவ உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கத்தான் அவர்கிட்ட நான் சிஷ்யனா நினைச்சேன். அவரை நம்ப வைக்கிறதுக்காக சில சமயம் ஒன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா எப்ப அவர் ஒன்னையே கொலை பண்ண ஆளுகள் அனுப்பிச்சாரோ அதுக்கப்புறம் என்னால சிஷ்யனா நடிக்க முடியல. போயிடலாம்டா. இனி ஒரு மனசு மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு இருக்குக்கா. மாமா கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்த காரணம் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, அவர் மனசுல நின்னு இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான். ஒரு தப்பான இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போனப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் என்னைக்குமே இடம் கிடையாது. இன்னொரு நாள் ஊருக்குள்ள புதுசா வந்தவ உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேசாம அவள ஒரு பிராத்தல் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிட வேண்டியது. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அவரால் தாங்க முடியல. அவர் மனசுல நின்னு இருக்கக்கா. அதனாலதான் உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காரு, அதை அழிக்காம இருக்காரு. அது ஒண்ணு போதும்க்கா, ஒன்னு அவரோட சேர்த்து வைக்க. என்றாங்கன்னு பாக்குற சென்டிமெண்ட் சீனுக்கெல்லாம் இந்த மாதிரி தானே ஒரு கோரஸ் போடுவாங்க. சூப்பர்மா. பிரிஞ்சு போன உங்க அக்காவை என் கூட ஃபெவிகால் போட்டு ஒட்டுறதுக்காக பக்காவா ஒரு டிராமாவை செட்டப் பண்ணி பட்டையை கிளப்பிட்டு போ. மாமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அக்காவை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க.
அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது. நான் இத்தனை வருஷமா இவர் அக்கா கூட குடும்பம் நடத்தி கண்டுபிடிக்க முடியாத நம்ம பிரதர் எல்லாம் பம்பா இருந்த ஃபயாஸ்கோப் போட்டு பாத்துட்டாராமா. பார், நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க அக்காளை எங்க கூட சேர்த்து வைக்க முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. என்னோட குரு சவால் விட்டு ஒரு சிஷ்யன்ட்ட தோத்தர கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சவால் நீயா? ஏங்கிட்டியா? கண்ணு, நான் யாரு தெரியுமா? ராஜபாளையத்துல கோடீஸ்வரன்ல இருந்து குப்பை பொறுக்கிற வரைக்கும் என் நோட்டை யூஸ் பண்ணாதவனே கிடையாது. என் பாக்கெட்ல வேணா 10 ரூபா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதை விட பவர்ஃபுல்லான பாசத்தை வச்சு உங்களை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட பாசம் மட்டும்தான் இருக்கு, ஆனா என்கிட்ட பணம், புகழ், அந்தஸ்து, ஆள்பலம், அரசியல் செல்வாக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த எக்ஸெட்ரா எல்லாம் ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி உங்களை ஓட்டாண்டி ஆக்கி எங்க அக்கால மறுபடியும் மகாராணி ஆக்கி உங்களை அவங்க கால்ல விழ வச்சு என்ன மறுபடியும் புருஷனா ஏத்துக்கோன்னு உங்களை கெஞ்ச வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இந்த சிஷ்யனுக்கு இருக்கு மாமா. ஐயோ என்னடா சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கிறேன்னு பாக்குறியா? நான் இருக்கல டென்ஷன் ஆகுறது இல்லம்மா. ஏன்னா இதெல்லாம் எப்படி நடக்க போறது இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் வாரி குரு வர்ற 15ஆம் தேதி என் அக்காவோட கல்யாணம் நாள். அதுதான் எங்க அக்கா கூட நீங்க சேர்றதுக்கான கடைசி நாள். சேலஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்க, நான் உங்க அக்காவோட சேர்ந்துறேன். மவனே தோத்தேன்னு வச்சுக்க, உன் பாடி உங்க அக்காவோட பாடி 2 பேரோட பாடியும் ஸ்ட்ரைட்டா பம்பாய்க்கு பார்சல் தான். ஐயோ ஐயோ, என்னடா அவன் சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சிரிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? குருவே, எங்க அக்கால விட்டு நீங்க பிரிஞ்சு சரியா 7 வருஷம் 5 மாசம் 29 நாள் 23 மணி 59 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷத்துல உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட். குருவா சிஷ்யனா?